Assalamu alaikum. Hello friends, welcome to my channel Savings Ideas in Tamil. 6th February 2026 நான் ஒரு சில்வர் காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது ஒரு சில்வர் பார் தான், 50 கிராம்ஸ். அதோடைய வெயிட் வந்து ஒரு 80 மில்லிகிராம்ஸ் மட்டும் கம்மியாக இருந்துச்சு. ஏதோ இதுதான் அந்த பார். இப்படி ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு கொடுத்துருந்தாங்க. சில்வரை வந்து ஜென்ரலாகவே இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஏர்டைட்டான கவர்லேயோ போட்டு வைக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா வந்து அது ஆக்சைடைஸ் ஆயிரும். ரொம்ப இல்லாட்டினாலும் லைட்டாக பிளாக்காக ஆகுதில்ல, அதெல்லாம் வந்து ஆக்சைடைஸ் ஆகுறதுனால வரக்கூடிய அழுக்கு தான். ஐ மீன் கலர் சேஞ்ச் தான், அது அழுக்கு கிடையாது, கலர் சேஞ்ச் அவ்வளோதான். 999 பியூரிட்டிங்கிறது இதில் இருக்குது. ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணது தான். அது நீங்கள் பேக்கை பார்த்தப்பயே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நல்லா திக்காக வெயிட்டாக சூப்பராக இருந்துச்சு. கோல்டுலேயே இந்த மாதிரி வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் இப்போ உள்ள விலைக்கு நம்மளால் வாங்க முடியாது. சரி, ஓகே, சில்வர்லையாவது வாங்கிக்கலாம். கோல்டு எதோடையுமே ரியாக்ட் ஆகாது, அதனால இந்த மாதிரி இதுலையெல்லாம் போட்டு வைக்க வேண்டிய தேவையில்லை. பட் சில்வரை இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வச்சுக்கணும். நான் கோல்டுக்கும் இந்த மாதிரி எழுதி வைப்பேன், கோல்டு காயினுக்கு. அது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். எந்த டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன், எவ்வளோ ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன், அந்த ஜிஎஸ்டி டை சார்ஜ் எல்லாம் சேர்த்து எவ்வளோ அமௌண்ட்டு, இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுப்பேன். அப்போ தான் நம்ம சேலோ எக்ஸ்சேஞ்சோ பண்ணுறோன்னா எவ்வளோ அமௌண்ட் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுங்கிறதுக்காக. அதை வச்சு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்ல, அதுக்காக தான். நான் பர்ச்சேஸ் பண்ண அன்றைக்கு சில்வரோட ரேட் 280 ருபீஸ் இருந்துச்சு. டை சார்ஜ் வந்து 2.5 ருபீஸ் பெர் கிராம்னு போட்டிருந்தாங்க. அதுதான் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸாகவே போட்டுட்ருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு சில்வர் பர்ச்சேஸ் பண்ணும்போது 1.75 ருபீஸ் பெர் கிராம் தான் போட்டுட்டு இருந்தாங்க டை சார்ஜ். இப்போ சில்வர் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகுறதுனால இந்த டை சார்ஜையுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் கம்பேர் வித் அதர் ஷாப்ஸ் இது கம்மி தான். போத்தீஸில் வந்து 2 ரூபா தான் போடுறதா சொன்னாங்க. 10 கிராமுக்கு மேலே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா. 10 கிராமுக்குள்ளனா 6 ரூபா 8 ரூபா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. 5 கிராம் வரைக்கும் 6 ரூபா, அப்புறம் 10 கிராம் வரைக்கும் 8 ரூபா. அது 4 ரூபா 6 ரூபான்னு சொன்னாங்களா, இல்லை 6 ரூபா 8 ரூபான்னு சொன்னாங்களா அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஆனால் போத்தீஸில் ஒரு 4 நாள் முன்னாடி போய் கேட்டப்ப அந்த பார்ஸ் எதுவுமே அவைலபிள் இல்லை, 1 கிலோ மட்டும்தான் அவைலபிள் இருக்குதுன்னு சொன்னாங்க. 1 கிலோ வாங்குற அளவுக்குலாம் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த 50 கிராம் பாரோட ஃபைனல் அமௌண்ட் வந்து 14,520 ருபீஸ் வாங்கியிருந்தாங்க, ரவுண்ட் ஆஃப்லாம் பண்ணி. அதோட கேல்குலேஷனை நான் இங்கே தனியாகவே போட்டிருக்கேன். அன்றைக்கான டேட்டு 6th February 2026. 1 கிராம் சில்வரோட ரேட் வந்து 280 ருபீஸு. ஸோ 49.920 கிராம்ஸ் தானே இருந்துச்சுன்னு சொன்னேன். அதை 280யோட மல்டிப்ளை பண்ணால் 13,977 ருபீஸ் வந்துச்சு. அதே கிராம் வெயிட் 49.920ஓட 2.5 ருபீஸ், ஏன்னா ஒரு கிராமுக்கு இவ்வளோ அமௌண்ட் தானே டை சார்ஜ் போடுறதா சொன்னாங்க. அதை மல்டிப்ளை பண்ணால் 124.80 அந்த வேல்யூ வந்துச்சு. இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணும்போது 14,102 ருபீஸ் வந்துச்சு. இதுக்கு 3% ஜிஎஸ்டிங்கிறது 423.07. கேல்குலேட்டரில் மொபைலில் இருக்கும்ல, அந்த கேல்குலேட்டரில் ஜஸ்ட் 14102 இன்ட்டு 3% அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே 423 அப்படின்னு சொல்லி வரும். அந்த இன்ட்டுக்கு பதிலாக ப்ளஸ்ன்னு சொல்லி போட்டிங்கன்னா இந்த வேல்யூ வரும், 14,525. ஸோ நீங்கள் சில்வர் வாங்குகிற ஐடியாவில் இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டே வீட்லேயே இந்த கேல்குலேஷனை போட்டு பார்த்துட்டு கூட கடைக்கு போனீங்கன்னா இவ்வளோ கிராமுக்கு இவ்வளோ அமௌண்ட் தான் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸாக்ட் வேல்யூவை நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி மில்லிகிராம்ஸ் கம்மியாகும்போது கொஞ்சம் மட்டும் வேரியேஷன் வரும். அப்போது மொபைல் கேல்குலேட்டரில் இன்ஸ்டண்ட்டாகவே போட்டு பார்த்துக்கலாம். ஜஸ்ட் அந்த கிராம் வெயிட், ஒரு கிராமுக்கான ரேட்டை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வரக்கூடிய வேல்யூவை அந்த கிராமுக்கான டை சார்ஜை மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய வேல்யூவோட டக்குன்னு ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி வரக்கூடிய அந்த அமௌண்ட்டை ப்ளஸ் 3%ன்னு போட்டிங்கன்னா ஃபைனல் வேல்யூ கிடச்சிரும். ஸோ நான் 14,520லேயே 50 கிராம் சில்வர் வாங்கிட்டேன். ஆனால் கோல்டாக வாங்குறதுனா 1 கிராம் கூட முழுசாக வாங்கிட முடியாது. இதோட இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் போட்டால் தான் 1 கிராம் கோல்டு காயினே வாங்க முடியும். பட் எல்லாராலையுமே கோல்டு வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டெக்னிக் என்னென்னா டிஜி கோல்டு தான். டிஜி கோல்டு வழியாக நம்ம சேர்க்கும்போது 100 ரூபாயிலே அமௌண்ட் போட முடியுங்கிற மாதிரியான ஃப்ளெக்சிபிலிட்டி ஆப்ஷன் நமக்கு இருக்குது. ஒரு நாளுக்கு எத்தனை பேமெண்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் என்னோடய ஜிபேயில் வந்து 20 டைம்ஸ் மட்டும்தான் இப்போல்லாம் அலோவ் பண்ணுது பெர் டே. உங்களுக்கும் அப்படி தானா அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் டிஜி கோல்டில் எக்ஸ்ட்ராவாக எப்படி மில்லிகிராம்ஸ் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் நான் டெய்லியுமே அமௌண்ட் எல்லாம் போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அந்த அமௌண்ட்டை போடும்போது எக்ஸ்ட்ரா ஒரு மில்லிகிராமும் கிடைக்கும். கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்லேயே, நியர்லி ஒரு 2,000 ருபீஸ்க்கு கம்மியான அமௌண்ட்லேயே 1 கிராமுக்கான கோல்டை அப்ராக்சிமேட் ரேட்டில் நம்மளால் வந்து வாங்கிக்க முடியும். கோல்டுக்கு 80% ஆஃப் சேவிங்ஸை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா சில்வருக்கு ஒரு 20% ஆஃப் சேவிங்ஸை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதெல்ஸ் ஒரு 10%யாவது சில்வர்லையும் சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சில்வரோட வேல்யூமே கோல்டை விட அதிகமான பர்சன்டேஜ்லேயே இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் 400 ரூபாய்க்கு மேலே போயிட்டு அகைன் 300 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு குறைஞ்சிருச்சு. இன்றைக்கான ரேட் வந்து 300 ரூபா.
ஆனால் குறைஞ்சாலும் திரும்பவும் கூட தான் செய்யும். சில வருஷங்களுக்கு அப்புறமா வெள்ளியோட விலை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்புறம் பில்லோட இந்த கூப்பன் கோட்ஸுமே கொடுத்துருந்தாங்க. ஜிஆர்டி ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கூப்பன் கோட் வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில்வர் பர்ச்சேஸ் 1500 மேலே பண்ணுறீங்கன்னா GRG 500 அப்படிங்கிற அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 500 rupees அவங்க வந்து ஆஃப் கொடுப்பாங்க. பட் இது எதுவுமே காயின்ஸ் அண்ட் பார்ஸுக்கு வந்து அப்ளிகபிள் கிடையாது, அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. கொலுசுலையே இந்த டைப் லாக் இருக்கிற மாதிரியான கொலுசாக நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா அந்தளவுக்கு அதுக்கு வந்து மேக்கிங் போட மாட்டாங்க. பட் முன்னாடிலாம் கிராம்ஸும் மென்ஷன் பண்ணுவாங்க, இப்போ ஆப்பில் வந்து கிராம்ஸ் எதுவும் மென்ஷன் பண்ணுறதில்ல. அண்ட் ஆன்லைனில் வாங்கக்கூடிய கொலுசுக்கு வந்து 92.5% பியூரிட்டியில் கொடுப்பாங்க. அதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோன்னா அதுக்கு 15% மட்டும்தான் மைனஸ் பண்ணுவாங்க. இதே நம்ம கடையில் வாங்குறோம்ல அந்த 80% பியூரிட்டி இருக்கக்கூடிய கொலுசுக்கெலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 25% மைனஸ் பண்ணுவாங்க. 500 கம்மியாக சில்வர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் கொலுசு வந்து நமக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆங்க்லெட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய கொலுசு வெரைட்டிஸ் இருக்கும். அதில் இந்த டைப் லாக் இருக்கிற மாதிரி கொலுசாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும். அப்புறம் கோல்டு ஜுவல்லரி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா GRG 3000 கூப்பன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்டு 3000 rupees வரைக்கும் தான் அவங்க பண்ணுவாங்களாம். 25,000க்கு மேலே நம்ம ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணால் தான் 3% கூட அந்த ஆஃபர் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போல்லாம் 1.25 கிராம் 2 கிராம் வாங்கினாலே 25,000க்கு மேலே வந்துடும். அதுக்கு இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணும்போது 3% அவங்க வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இந்த கூப்பன் தேவைப்படுறவங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.